ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கேரளாவுக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தேன், ஆனால் எங்கே வந்திருக்கேன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணல. சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய வீடியோஸில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். நானும் சரி, என்னோட கணவரும் சரி, நாங்கள் இப்போ நல்லா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோன்னா சார் வந்து முக்கியமான காரணம் தான். எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒருத்தவங்க கிட்ட வந்து உதவி கிடைக்கிறது அப்படின்றது இந்த உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் என்ன சொல்றது, நம்ம சொந்தங்கள் கிட்ட கூட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா சார் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, எங்களுக்கு கல்யாணத்துல இருந்து எங்க சார் வந்து காசு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளோ நீ வாங்கியிருக்க திருப்பி கொடு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணமுள்ள அவங்க. இப்போ எதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்பையிலேருந்தே நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, யூடியூப்லேருந்து இன்கம் வரும்போது அதுலேருந்து வர்ற காசை வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன். ஏன்னா யூடியூப்லேருந்து வர்ற காசு வந்து என்னால் மட்டும் இல்லை, என்னோட வீடியோஸை நீங்கள் எல்லாருமே பார்க்குறதுனால உங்களோட சார்பால் தான். ஸோ யூடியூப்லேருந்து வந்த ரெவன்யூவில் நான் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு, அப்புறம் என் வீட்டுக்காரர் சம்பாதிச்ச காசில் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து சாருக்கு வந்து ஒரு செக்காக வந்து நான் வந்து பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் மாதிரி மாதம் மாதம் கொடுக்கறது நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதை எப்பப்பெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியுமோ அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, நீங்கள் வெளிநாட்டில் ஆடம்பரமாக இருக்கீங்க, உதவி பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் அது வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து வாயால் சொல்கிறத விட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செயலால் காமிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு யூடியூப்லேருந்து எனக்கு ரொம்ப நிறைய அமௌண்ட் வருது அப்படின்லாம் இல்லை. நான் யூடியூப்லேருந்து வந்த காசை நான் இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைமாக நான் இந்தியா வந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களோட சார்பாக நான் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக அதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சாருக்கு வந்து நான் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் கொடுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அதை பற்றி. நம்மளுடைய கிராமத்தில் தென்காசி பக்கத்தில் உள்ள சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான். அப்போ எங்கள் கிராமத்தில் நான் என் கூட சேர்ந்து ஒரு 10-20 ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் அதர் பீப்புள் வி ஸ்டார்டட் எ ஃபவுண்டேஷன் கால் நேசமணி ஃபவுண்டேஷன். அப்போ அதனுடைய லிங்க் வந்து அதனோட ஒரு ஃப்ளேயர் உண்டு, அது வினிதா வில் ஷேர் வித் யூ. அப்போ அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் வந்து மாதம் முதல் சனிக்கிழமை எல்லோரும் வந்து பார்க்கலாம். முதல் சனிக்கிழமை ஒரு 200 ஆள்காருக்கு ஓல்டேஜ் பென்ஷனாக 250 ரூபா கொடுத்துட்ருக்கோம். அது மாத்திரம் இல்லை, படிக்க பிள்ளாருக்கு ஒரு 500 ரூபா ஸ்காலர்ஷிப் போல் பிடெக் படிக்க பிள்ளாரு, பிபிஏ படிக்க பிள்ளாரு கொடுக்குறோம். அது போக ஒன் டைம் burial allowance for the very poor people, then marriage allowance for the daughters, and also we help them. Some people require some help, we are doing that. And this foundation is running for ஒரு 15 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. அதில் இது இன்னும் தொடங்கியது இல்லை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை, நம்மளை இப்போ சொல்லுவோம்ல கிராமத்தை சொல்ல மாதிரி கிவிங் பேக். இப்போ நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் இருப்பீங்க, நம்மளுடைய பிறந்த மண்ணை நினைக்கிற மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா வந்தாலும் நம்ம பிறந்த ஊர், நம்ம படித்த ஸ்கூலு, நம்ம படித்த வில்லேஜ், நமக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கிவிங் பேக்கு அந்த மோட்டோவில் தொடங்கிதான். இது இப்போ எனக்கு வந்து சில மக்கள் சேர்ந்து வந்து ஃபவுண்டேஷன் இருப்பாங்க. இது இந்த மணி வந்து எனக்கு வர மணி இல்லை, இது ஃபவுண்டேஷனுக்கு போகும். அந்த ஃபவுண்டேஷன் வில் டூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ் வித் மை அப்ரூவல் ஆல்சோ. ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். ஸோ தேர் வில் பி நோ மணி வில் பி கோ வேஸ்டட். அண்ட் இஃப் யூ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட், Vinitha will along with that she will send you a flyer. நான் அனுப்புறேன்ல, உங்களுக்கு ஒரு ஃப்ளேயர் அனுப்புறேன்ல, அந்த ஃப்ளேயரை வந்து நீங்கள் வந்து அதை நான் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஃப்ளேயரை வந்து வீடியோவோட நான் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பரு, அந்த ஃபவுண்டேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக நம்பிக்கையோடு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதனால, ஏன்னா இல்லாதவங்களுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் காசு கொடுக்கறதுனால நம்ம எப்போவுமே தாழ்ந்து போக மாட்டோம். மேலும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஸோ அதனால நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லை, இது ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இட் இஸ் நாட் லைக் எ பிரைவேட் ஃபவுண்டேஷன், ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஆல்சோ நம்ம இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன். சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க மூலமாக அனுப்பலாம். இந்தியாவிலேருந்து அனுப்புறது ஒரு பிரச்சனை. If you have Indian account, you can send it through people. And my number also there. If you have any difficulty in sending some issues, you can always call upon us.
You can also wanted a receipt, you can get it. It's also income tax exemption by the government of India. So if you want to get an income tax exemption from people, you want to get the receipt, we can give you all the things. So please do contribute. You are not contributing for me, you are contributing for someone, a very old person. They may be, because I always tell my friends, if you go and meet these old people, all of them look like our father and mother. And some of you may not have your father and mother. So you can remember your father. If a mother would have been alive, இப்போ அம்மா உயிரோடு இருந்தால் அம்மாவுக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்பமில்ல, அந்த பணத்தை இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு அம்மாவுக்கு அனுப்ப போகிறோம். இல்லாட்டா எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் அவர் கொடுப்போம்ல, மருந்துக்கோ மாத்திரைக்கோ கொடுக்க மாதிரி நீங்கள் வந்து யாருக்கோ ஒரு அப்பாவுக்கு, இல்லாட்ட உங்கள் அப்பா இறந்த நாளைக்கு நீங்கள் வந்து யூ கேன் பே தம் சார், எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுங்க சார், சொல்லி ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து இதாக கொடுக்கலாம். we can give them new dress for them. every year we want to give the dress but we have no money. நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் பேரில். இப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும், 200 நாளுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பு ட்ரெஸ் இது ஸ்பான்சர் பண்ணுறோம் சார், இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க சார்னா we can all help them out. And you can also visit. One of the things you can visit, this happens on the first Saturday of every month, and the location is also available in the flyer. Yeah. Okay, thank you very much, and hope to see you people sometime in India, and hope to see you. சார் பத்தி சொல்லுங்க சார், உங்க பேரு, உங்களோடது, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் இருதயராஜன். நான் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து, நீங்கள் வெளிநாட்டில் இருக்க போலேயோ இல்லை கேரளாவில் இருக்க போலேயோ, நான் வந்து ஒரு மைக்ரண்டாக பிஏலாம் வந்து தமிழ்நாட்டில் படித்தேன். திருநெல்வேலி சென்ட் ஜேம்ஸ் காலேஜில் படித்தேன். கடையத்தம் படித்தது வந்து நான் கடையத்தில் தான் சொந்த ஊர். அங்கே வந்து நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். எம்ஏ படிக்க மதுரைக்கு போனேன். எம்ஏ மதுரைக்கு முடிச்சுட்டு நான் பிஹெச்டி பண்ணுறதுக்காக நான் வந்து பாம்பே போயிட்டு தென் திருவாண்டூர் வந்து நான் வந்து செட்டில் ஆகி இப்போ ஒரு 37 வருஷம் ஆகுது. அப்போ இங்கே வந்து இங்கே ஒரு இன்ஸ்டியூட், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு இன்ஸ்டியூட் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அண்ட் இந்தியா இனிஷியேட்டிவ். அங்கே நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே வந்து படிக்க வந்த பையன்தான் நம்மளுடைய வினிதாவுடைய ஹஸ்பண்ட் வல்லேஸ்வரன். ஒரு ஸ்மால் யங் பாய், he came here and he was studying here for 2 years, then he was working with me for 2 years, then he joined for PhD and then he finished PhD under me. So I know him for almost now close to 10 to 12 years. So I have seen him growing up and I am glad he is doing very well. Now we also set up a new institute for migration studies called the International Institute of Migration Studies. And you can also go to website, and some of you want to send your children for internship, you can send. It is called www.iimad.org. You can go to the website and you will look at it. And if you put my name in the Google, you will get the institute also. எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி. கண்டிப்பா இங்க நம்ம யூடியூப்ல நல்ல நீங்கெல்லாம் பார்த்து நீங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரெவன்யூ வருதோ அதுல ஒரு பங்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச உதவியே இல்லாதவங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் எப்பவுமே. யூடியூப்ல இருந்து வந்த வருமானத்துல ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக கொடுக்கறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. ரொம்ப நான் என்ன சொல்றது, சில பேர் நினைப்பீங்க இதை ஏன் பப்ளிசிட்டி படுத்துறீங்க, தெரியாம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. நான் எதுக்காக இந்த வீடியோவை போடுறேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க நீங்க ரொம்ப ரிச்சா இருக்கீங்க, ரொம்ப வசதியா இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே. எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஓகே, நம்ம இந்த ஒரு வீடியோ போடும்போது இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போடுறேன். இதை பப்ளிசிட்டி பண்ணணும், அப்படி நான் கொடுக்குறத பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. இங்க எல்லாரும் உதவி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போடுறேன். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.
டெல்லி வரை இருக்கு. மூக்கு என்ன? டெல்லி சேர்ந்து வச்சு இல்லை. இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். இந்த மூக்கு ஆடிட்டர் ஆனல அவ காணல. நீங்க போன பண்ணிருக்கீங்க பஸ் பண்ணி சாப்பிட்டீரா? ரெண்டு பண்ணி சாப்பிடு. உனக்கு ரெண்டு டிக் பண்ணி குடிக்கியா கரெக்டா? ஓவர் சாப்பாடு அவன் என்ன செய்வான்? வயிறு இருந்தால் 4 இட்லி கொள்ளலாம். அங்கேயே 5 6 இட்லி வீட்டில் 8 இட்லி சாப்பிட்டுருப்பான். வர 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 வீட்டில் 8 இட்லி சாப்பிட்டுருப்பான். வீட்டில் 8 இட்லி சாப்பிட்டுருப்பான். வயிறு என்னம்மா? அடுத்த மாதம்